கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 135 சங்கீதம் 3 கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்ல தேவன். அவர் ஆராதனைக்குரியவர். அவருடைய நாமத்தை துதிகளினாலும் ஸ்தோத்திரங்களினாலும் பாடல்களினாலும் கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது மட்டுமல்ல, அது இன்பமானது. கர்த்தரை நாம் துதிக்கும் பொழுது, தேவனை ஆராதிக்கும் பொழுது, உலகத்தால் கொடுக்கக்கூடாதும் உலகத்தால் எடுக்கக்கூடாததுமான சமாதானம், சந்தோஷம் நம்மை நிரப்புகிறது. ஆகவே தான் சங்கீதக்காரராகிய தாவீது இவ்வாறாக சொல்லுகிறார். 135 சங்கீதம் 1-2 வசனங்கள் இவ்வாறாக சொல்லுகிறது. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தரின் ஊழியக்காரரை துதியுங்கள், கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா. தேவனை ஆராதிக்கும் பொழுது நாம் தேவனை துதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஏன் தேவனை துதிக்க வேண்டும் என்றால், கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து, தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளை, தயவையும் அன்பையும் நினைத்து நாம் அவருடைய நாமத்தை துதித்து ஸ்தோத்திரித்து ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். 4 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். தேவன் நம்மை தமக்கு சொந்தமாக தமக்காக தெரிந்து கொண்டார். ஆகவே நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த தேவனை நாம் ஸ்தோத்திரித்து புகழ்ந்து அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை நாம் போற்றி பாட வேண்டும். அது நமக்கு இன்பமாயிருக்கும், அது தேவனுக்கு மகிழ்ச்சியாக காணப்படும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வேளையிலும் கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் படைத்தவர், நீர் ஆராதனைக்குரியவராய் இருக்கிறபடியால் நன்றி. கர்த்தருடைய நாமத்தை துதித்து ஸ்தோத்திரித்து ஆராதித்து மகிழ்ச்சியடைய இன்பமடைய நம்முடைய நாமத்தை சந்தோஷப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.